ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்விக்ஷா விலாக் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து சென்னை போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தங்கச்சியோட சீமந்தத்துக்காக முன்னாடியே ஒரு நாள் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இப்போ தான் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் இருந்துச்சு. சாரி, அது என்னென்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன், எடிட் பண்ணி எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். இப்போ எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி வீடியோவே எடுக்கவும் முடியல ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் ரெகுலராக வீடியோ போகணுன்னு நானே ஒரு முயற்சி பண்ணி போட்டால் தான் உண்டு போல் இருக்குது. ஸோ வீட்டுக்கிட்ட போய்ட்டு ஆட்டோவில் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட் தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம். ரேப்பிடோ புக் பண்ணி தான் வந்து ஆட்டோவில் போனோம். போயிட்டு பழம்லாம் வரிசை வைக்கணும் இல்லையா, அதுக்கான பழம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 16 தட்டு வரிசை வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாமே பழம் எல்லாமே வாங்கி லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே டிசைட் பண்ணி லிஸ்ட்டு எழுதிட்டோம் ஒரு பேப்பரில். ஸோ அதுபடி என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் வாங்கணுமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போவே மணி ஒரு 5 ஆயிடுச்சு. 5, 6 மணி இருக்கும். ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஃபுல்லாகவே கோயம்பேடு மார்க்கெட்டே சுற்றி சுற்றி அலசி பார்த்து தான் வாங்கணும். எங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. வீட்டுக்கு போக ஒரு 5:30க்கு தான் ஆச்சு. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு ஒரு கோணி பை எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு திருப்பி ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு வீட்டில் வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சு நைட்டே ஓரளவுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடித்து வச்சாச்சு. ஸோ பூ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வந்து எடுக்காமையே வச்சுருந்தாங்க போல இருக்குது. ஸோ வச்சுருந்தாங்க. பூலாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஆட்டோவில் போயிட்டோம். ஸோ நீங்கள் வரிசை வைக்கலாம் கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கீங்களா பழம் வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து ஒரு 4th டைம் போகிறேன் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. ஸோ தங்கச்சி வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலாக வந்து கோயிலுக்குன்னு போகல, கடைக்காக போனேன். திரும்பியும் வந்து இந்த ஜூஸ் பாட்டில் பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கலை, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன். வீடு பக்கத்துலேயே கோயில் இருந்துச்சு. சரி கோயில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்துச்சா வீட்டாண்ட சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.